வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு இன்று முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்படுகிறது. காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் தருவாயில் உள்ளது. இதையடுத்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய்க்கு குறித்த காலமான ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்பாக இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. இன்று முதல் 137 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதனிடையே சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் காவிரி கரையோர பகுதிகளில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக குறைந்திருந்த கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. 24 மணி நேரத்தில் 2312 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் திருவள்ளூரை சேர்ந்த 71 வயது முதியவர் ஒருவர் இணை நோய்களுடன் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். ஒரு வாரமாக குறைந்து வந்த கொரோனா பரவல் கடந்த 2 நாட்களாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று சிகிச்சையில் இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நிலை தேறி வருவதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் காவேரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் சிகிச்சை மற்றும் பரிசோதனைகளுக்காக சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்து மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் முதலமைச்சருக்கு பரிசோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சை நடைமுறைகளின்படி மு.க.ஸ்டாலினுக்கு மருந்துகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலை குணமாகி வருவதுடன் அவர் நலமுடன் இருப்பதாகவும் மேலும் சில நாட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பிரதமரிடம் தாம் நன்கு குணமடைந்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் ஜூலை 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு அழைப்பு விடுக்க நேரில் வருவதாக இருந்ததை முதல்வர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செஸ் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என பிரதமரை முதலமைச்சர் அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற உத்தரவிட்டால் மேலும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியே மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பாக காவல்துறை சார்பில் விரிவான அறிக்கை தர உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் ஜூலை 11ஆம் தேதி அதிமுக அலுவலகத்தில் நடந்த சம்பவம் பற்றிய வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டதால் அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக அலுவலகத்தில் வன்முறையின் போது ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிப்போம் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை அறிக்கைக்கு பதில் மனு தாக்கல் செய்ய ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு அவகாசம் வழங்கிய நீதிமன்றம் வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் என 44 பேரை நீக்குவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதால் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், சி. விஜயபாஸ்கர், மாதாவரமூர்த்தி, பி. ரமணா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், ஆர். காமராஜ், எஸ்.பி. சண்முகநாதன் உள்ளிட்டோர் நீக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக மூத்த தலைவர் பொன்னையனுடன் பேசியதாக வெளியான ஆடியோவால் நாஞ்சில் கோலப்பன் உள்ளிட்ட 21 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முன்னாள் எம்எல்ஏ சுப்ரத்தினம், முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனின் மகன் ஜவஹர் உள்ளிட்டோர் கட்சியின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் நடந்து கொண்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய கேள்வி தொடர்பாக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தாமாக முன்வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் அந்த ஆணையம் துணைவேந்தர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியுள்ளது. பல்கலைக்கழக பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், வரலாற்று தலைவர் ஆகியோருக்கும் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சர்ச்சைக்குரிய வினா விவகாரத்தில் எந்தவிதமான உள்நோக்கமோ நேரடியான தொடர்போ இல்லை என்று பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிற பல்கலைக்கழகம் மற்றும் பிற பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற கல்லூரிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியரை தலைவராக நியமித்து அவரது மேற்பார்வையில் வினாத்தாள் தயாரிக்கப்படும் என்றும் அவரே இறுதி செய்து பல்கலைக்கழகத்திற்கு வினாத்தாள்களை அனுப்பி வைப்பார் எனவும் பெரியார் பல்கலைக்கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரிசி மீதான ஜிஎஸ்டியை நீக்க கோரி தமிழ்நாட்டில் இன்று அரிசி ஆலைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி மீதான 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பால் 1 கிலோ 2 ரூபாய் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு வரி விதிக்கப்பட்டதை போன்று தற்போது மத்திய அரசு அரிசிக்கு வரி விதிப்பதாக ஆலை உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டியை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் அரிசி ஆலைகள் இயங்காது என்று அறிவித்துள்ளனர். ஈரோட்டில் 16 வயது சிறுமியிடம் கருமுட்டை அபகரித்த வழக்கில் ஸ்கேன் சென்டரில் 13 மணி நேரமாக சோதனை நடத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் சென்டருக்கு சீல் வைத்தனர். சிறுமியின் கருமுட்டையை சட்டவிரோதமாக விற்ற விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 4 மருத்துவமனைகளின் ஸ்கேன் சென்டர்களுக்கு சீல் வைக்க சுகாதாரத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் சுகாதாரம், வருவாய் மற்றும் காவல்துறையினர் ஈரோட்டில் உள்ள மருத்துவமனையில் 13 மணி நேரத்துக்கு மேல் சோதனை நடத்தினர். அங்கு ஆவணங்களையும் ஸ்கேன் கருவிகளையும் ஆய்வு செய்த அதிகாரிகள் கட்டுக்கட்டாக ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் மருத்துவமனையின் பல்வேறு பகுதிகளில் இருந்த 10 ஸ்கேன் இயந்திரங்களை 4 அறைகளில் வைத்து சீலிட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆடி மாதம் பூஜைக்காக இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை கோவில் திறக்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று முதல் ஆடி மாத பூஜை தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதற்காக ஸ்பாட் புக்கிங் அமைப்பும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இன்றைய நாட்களில் ஐயப்பனுக்கு வழக்கமான அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டு புஷ்பாபிஷேகம், நெய் அபிஷேகம் நடைபெறும். இதற்காக காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏவுகணைகளை வாங்க விதிக்கப்பட்ட தடையில் இருந்து இந்தியாவுக்கு விலக்கு அளிக்க அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து நவீன ஆயுதங்களை வாங்குவதற்கு தடை விதித்து காட்சா சட்டத்தை அமெரிக்கா இயற்றியது. இதில் இந்தியாவிற்கு விலக்கு அளிக்கும் சட்டத்திருத்த மசோதாவை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரோ கர்னா தாக்கல் செய்தார். சீனாவின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவுடன் அமெரிக்கா துணை நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக கூறப்பட்டது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் டிஜிட்டல் ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் டிஜிட்டல் ஊடகங்களை கொண்டு வருவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அமலுக்கு வந்த 90 நாட்களில் டிஜிட்டல் ஊடகங்கள் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் டிஜிட்டல் ஊடகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பெருவில் முதன்முறையாக தீராத நோய்வாய்ப்பட்ட 44 வயது பெண் கருணை கொலை செய்து கொள்வதற்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எஸ்ட்ராடா என்ற மனநல மருத்துவர் கடந்த 30 ஆண்டுகளாக பாலிமயோசிட்டிஸ் என்ற தீராத நோயால் அவதிப்பட்டு வருகிறார். சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செயற்கை சுவாசம் மூலம் வாழ்ந்து வரும் அவர் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். சுமார் 5 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கி அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தற்போதுதான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் உணர்வதாக எஸ்ட்ராடா தெரிவித்துள்ளார். ஆனால் கருணை கொலைக்கு அனுமதி வழங்கியதற்கு அந்நாட்டு மக்கள் இடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.
கொரோனா புதிய அலைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என உலக சுகாதார அமைப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் சௌமியா சுவாமிநாதன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்வேறு நாடுகளில் புதிய வகை கொரோனா கிருமிகள் வேகமாக பரவி வருவதாகவும் அவை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களையும் பாதிக்கிறது எனவும் சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய வகை கொரோனாவால் அதிகமானோர் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பெரிய அளவில் மருத்துவ வசதிகள் தேவைப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து நாடுகளும் நிலைமையை எதிர்கொள்ள உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டவர்களுடன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பீகார் காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி கடந்த 12ஆம் தேதி பீகார் சட்டப்பேரவை நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க சென்றபோது அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் தொடர்பு இருந்தது என பாட்னா சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் மானவ்ஜீத் சிங் தில்லான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். ஆட்சியமைக்க இருந்த தடைக்கற்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவை முடக்க பார்ப்பதாக குற்றஞ்சாட்டினார். அரசும் காவல்துறையினரும் துரோகிகளுக்கு துணை நின்று அதிமுக அலுவலகத்தை சீல் வைத்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் தேசியம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் எழுச்சி விழா சென்னையை அடுத்துள்ள வானகரத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, இந்தியாவுக்கு பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டிற்கு இந்திய ஜனநாயக கட்சியும் தேவை என்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் தேசியம் தழைத்தோங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டில் வாழ வழியின்றி 7 பேர் கொண்ட குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். தனுஷ்கோடியை அடுத்த அரிச்சல்முறை 1ஆம் தீடை பகுதியில் இலங்கையைச் சேர்ந்த 7 பேர் இருந்ததை இந்திய கடலோர காவல் குழும படையினர் பார்த்துள்ளனர். 3 சிறார்கள் உள்ளிட்ட 2 குடும்பத்தைச் சேர்ந்த அவர்களை மீட்டு விசாரணைக்காக மண்டபம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி, அரசியல் குழப்பங்கள் தொடர்வதால் அங்கு வாழ வழியின்றி ஏற்கனவே 29 குடும்பங்களைச் சேர்ந்த 110 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 134 அடியை கடந்துள்ள நிலையில் அணை நிலவரம் குறித்து கேரள மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று இடுக்கி ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பொழியும் தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. நேற்றிரவு 8 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 134.30 அடியாக உயர்ந்தது. வினாடிக்கு 7500 கன அடி தண்ணீர் வரும் நிலையில் வினாடிக்கு 1755 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்மட்டம் 136 அடியாக உயர்ந்தால் அணையின் நீர் கேரளாவிற்கு திறக்கப்படும் 13 மதகுகளை சென்றடையும். ரூல் கர்வ் அட்டவணைப்படி ஜூலை 20ஆம் தேதி வரை 136.30 அடியாக நீர்மட்டத்தை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதா, உபரி நீரை திறந்து விடுவதா என்பது பற்றி 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு முடிவு செய்யும். கோவையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த ஆயுதப்படை காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பொருட்காட்சியில் பணியில் இருந்த ஆயுதப்படை காவலர் காளிமுத்து பணிக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியால் தனது வயிற்றில் சுட்டுக் கொண்டுள்ளார். வயிற்றில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். வயிற்றில் பாய்ந்த குண்டு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததோடு பலரிடம் கடன் வாங்கிய காளிமுத்து ஒரு கட்டத்தில் அதை திருப்பித் தர முடியாத நெருக்கடியால் மனமுடைந்து துப்பாக்கியால் சுட்டு தற்கொலைக்கு முயன்றதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், வணிக வரி உதவி ஆணையர் உள்ளிட்ட 66 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற்றது. அதன் முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியாகியது. மார்ச் மாதம் நடைபெற்ற முதன்மை தேர்வை 3800 பேர் எழுதியிருந்தனர். அதில் 137 பேர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர்.
அனைத்து சுற்று மதிப்பெண்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் 66 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. முதன்முறையாக இந்த தேர்வு முடிவில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோயை கண்டு மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர் பியூஷ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை எளிதாக தாக்கும் என்றாலும் பரவும் வேகம் வெகு சொற்பமான அளவிலேயே இருக்கும் என்பதால் கவலையடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளார். விலங்குகளிடமிருந்தே மனிதர்களுக்கு குரங்கம்மை நோய் பரவுகிறது என்றும் பாதிக்கப்பட்ட நபருடன் நீண்டகாலம் தொடர்பில் இருப்பவர்களுக்கே பரவும் என்றும் அவர் கூறியுள்ளார். சின்னம்மை, பெரியம்மை ஆகியவற்றுக்கு இருக்கும் அதே அறிகுறிகள் போன்றே குரங்கம்மைக்கும் இருக்கும் என்றும் பியூஷ் ரஞ்சன் கூறியுள்ளார். இதற்கிடையே நோய் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. காய்ச்சல், தோல் அரிப்பு, தலைவலி, உடல்வலி, தொண்டையில் வறட்சி, இருமல் ஆகியவை குரங்கம்மைக்கான பொதுவான அறிகுறிகள் என தெரிவித்துள்ளது. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளாவில் ஒருவருக்கு குரங்கு அம்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து 5 மாவட்டங்களுக்கு அம்மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கடந்த 12ஆம் தேதி திருவனந்தபுரம் வந்த 35 வயது நபருக்கு குரங்கு அம்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த நபருடன் விமானத்தில் வந்த 164 பயணிகள் மற்றும் 6 விமான பணியாளர்கள் ஆகியோர் சென்றடைந்த 5 மாவட்டங்களுக்கு கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழை, கோட்டயம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 11 பேர் உயர் எச்சரிக்கை பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் 6 மாதங்களாக கேட்பாரற்று நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியில் இருந்து 363 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நவி மும்பையில் 6 மாதங்களாக கண்டெய்னர் லாரி கேட்பாரற்று கிடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல் கிடைத்ததும் அங்கு விரைந்த காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை திறந்து சோதனையிட்டனர். அப்போது கண்டெய்னருக்குள் இருந்த உருளை குழாய்களுக்குள் ஹெராயின் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தடயவியல் விசாரணைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயின் போதைப் பொருளின் மதிப்பு 363 கோடி ரூபாய் என நவி மும்பை காவல்துறை ஆணையர் விபின்குமார் சிங் கூறியுள்ளார். இலங்கையின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேற இலங்கை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இலங்கையில் அரசுக்கு எதிரான போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்ததால் அதிபராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூர் தப்பிச் சென்றார். இந்த நிலையில் கோட்டாபயவின் சகோதரரும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்க கோரி இலங்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை அடுத்து இருவரும் நீதிமன்ற அனுமதியின்றி வரும் 28ஆம் தேதி வரை இலங்கையை விட்டு வெளியேறக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குரங்கம்மை பரவும் அபாயம் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. நோய் பரவுவதை தடுக்க விரைவான பரிசோதனைகள் நடத்துவது அவசியம் என வலியுறுத்தியுள்ளது. கொரோனாவுக்கு அடுத்தபடியாக தற்போது உலகம் நாடுகளை குரங்கம்மை நோய் அச்சுறுத்தி வருகிறது. 60 நாடுகளில் பரவிய குரங்கம்மையால் இதுவரை 6000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் உயிரிழந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் குரங்கம்மை பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. குரங்கம்மை நோய் பரவலை தடுக்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான உலக சுகாதார அமைப்பின் பூனம் கேத்ராபால் சிங் விரைவான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பொது சுகாதார நடவடிக்கைகளை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரிட்டனின் அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான 2ஆம் கட்ட வாக்கெடுப்பிலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக் முதல் இடம் பிடித்துள்ளார். போரிஸ் ஜான்சன் பதவி விலகிய நிலையில் அவரது கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த தலைவரே பிரதமராக பதவியேற்பார் என்பதால் அக்கட்சியின் தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. 2வது கட்ட வாக்கெடுப்பில் 8 பேர் போட்டியிட்டனர். இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரிஷி சுனாக் 101 வாக்குகள் பெற்று மீண்டும் முதல் இடம் பிடித்துள்ளார்.
வெனிசுலாவில் நடன கலைஞர் ஒருவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக சிக்னலில் நடனமாடி பணம் சேகரித்து வருகிறார். கராகஸ் நகரின் சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்தவுடன் 27 வயதான இந்த இளைஞர் தலைக்கவசத்துடன் ஹெட்ஸ்லைட் என்ற வகையிலான நடனத்தை ஆடுவார். இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு இரவு நேரங்களில் நடன பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பிரேக் டான்சிங் பிரிவில் பங்கேற்று நாட்டிற்காக தங்கம் வாங்குவதே தனது இலக்கு என்று அந்த இளைஞர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சாலையில் நடனமாடும் இந்த இளைஞரின் காணொலி சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது.